ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யா skaraikudisamayal. டுடே நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மீனை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை வாங்க இனி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த அளவு மீனை துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா கடைகள்லே தோல் நீக்கிட்டு முள் நீக்கி இருந்ததை வாங்கி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணினதில் நம்ம இந்த அளவு சைஸ் உள்ள எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்குறது எதனால் பார்த்திங்கன்னா மீன்லேருந்து வர அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப வராமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம். இப்போது அதில் இருக்க விதைகள் 1-2 இருந்ததையும் நம்ம நீக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம இதற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மீன் நார்மலாக நம்ம வாங்குகிற மீன்லேயே முள்ளை நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக போட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் இப்போ 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட மிளகுத்தூளும் நம்ம இதில் இன்னும் மிளகாய்த்தூள் சேர்ப்போம், அதையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற தேவை கிடையாது. விருப்பமானால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலா மீன் துண்டுகளில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 முட்டை நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சிக்கலாம். இப்போ இதோட அடுத்த முட்டையும் உடைச்சி போட்டுக்கலாம். முட்டையை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்பூன் வச்சே இது மாதிரி கலந்துக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் லைட்டாக கூட உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நானும் இதில் இப்போ உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே மீன் துண்டுகள்லேயே நம்ம போதுமான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டையில் நல்லா இது மாதிரி நினச்சிக்கோங்க. அதில் 1 கப் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அதையிலையும் இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிரெட் தூள், அதையும் இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் தூள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 பிரெட்டை மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பிரெட் தூள் கிடச்சிரும். இப்போ இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளவு பொரிக்க தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் இது மாதிரி நினச்சிட்டு மாவில் ஒரு தடவை பெரட்டி எடுத்துகிட்டு பிரெட் தூளில் ஒரு தடவை இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. ரொம்ப சூப்பராக அதே நேரம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மீதம் இருக்கதையும் நம்ம இது மாதிரி எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஃபஸ்ட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவில் பெரட்டி வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வோட ஃப்ளேம் நீங்கள் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. மீன் சீக்கிரம் வெந்துடும். அதே நேரம் நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவும் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இது மாதிரி மாற்றி மாற்றி பெரட்டி போட்டு இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியான அதே நேரம் டேஸ்டான நமக்கு இந்த மீனை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரெடி ஆயாச்சு. இப்போது கலர் 2 பக்கமும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃபில்லட் ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிப்பியை
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.